நான் உங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அரே கான்செப்ட் தான். மூவ் ஜீரோ டு எண்ட். என்னன்னா ஒரு அரேல வந்து வேல்யூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஜீரோவும் இருக்கிற ஜீரோ ஃபுல்லா அரேவோட லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து அனுப்பணும். இதான் மூவ் ஜீரோஸ் டு எண்ட். ஸோ இந்த கோடை பார்த்தீங்க, இந்த ப்ராப்ளம் பத்தி ஒரு சின்ன ஐடியா என்னன்னா வந்து நார்மலா ஒரு அரே கொடுக்குறாங்க. அரேல வந்து ஒரு 5 வேல்யூ கிட்ட இருக்கு. ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் வந்து ஜீரோ இல்லாத வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நார்மலாக ஒரு லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து அரேவோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டு எந்த வேல்யூவும் மாறாமல் இப்போ வந்து இந்த ஒரு அரேல வந்து 1 4 அடுத்து தான் 5 2 அப்படி இருக்குன்னா இந்த வரிசை கம்ப்ளீட்டாக மாறாமல் 1 4 5 2 அதுக்கப்புறம் தான் 0 0 அப்படின்னு வர மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சில் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்க சேனல். சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ஒரு 25 பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. ஒரு சின்ன கேப், பிகாஸ் இப்போ நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால் எஃபோர்ட் போட்டு இது பண்ணவும் முடியலை. பட் அதுக்காக நான் உங்களை விட்டுறவும் மாட்டேன். நான் இந்த வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்டு தான் இருப்பேன். நம்ம சேனல் பார்த்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து இன்னும் நல்லா ஈஸியாக புரியுது ப்ரோ, ஸோ நிறைய வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆக்சுவலாக நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம். வந்து நம்ம வந்து ஒரு டெலிகிராமில் ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல் இந்த மாதிரி நல்லா பண்ணுவோம். ஸோ ஓகே, கோடிங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் மெத்தட்லாம் எழுதி வச்சிட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து லாஜிக் மட்டும் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட் நேம் வந்து நான் மூவ் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு நம்ஸ். ஓ போஸ்ட்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த போஸ்ட்ன்ற வேரியபிள் எதுக்குன்னா எனக்கு இந்த அரேல இருக்கிற ஜீரோ இல்லாத எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்காக நான் போஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து லூப் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து இப்போ வந்து இன்ட்டு ஐ 0 less than nums dot length i plus plus. நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். என்னன்னா நம்ஸ்ன்ற அரேல இருக்கிற என் ஐ வேரியபிள்ல வந்து ஜீரோ மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஜீரோ இல்லாத எல்லா எலமெண்ட்ஸையும் எனக்கு இந்த ஐல வந்து ஸ்டோர் பண்ணு எழுதிட்டு நம்ஸ் அதோட போஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஐ. நம்ஸ் ஐல வந்து ஜீரோ இல்லாத எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த வேல்யூ எல்லாத்தையுமே வந்து நம்ஸ்ன்ற அறையில இருக்கிற போஸ்ன்ற வேரியபிள்ல அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த போஸ்ன்ற வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போற மாதிரி நான் பண்றேன். லாஜிக் எழுதுறேன். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த போஸ்ட்ன்ற வேரியபிள் வந்து எப்படி வந்து நம்ம இண்டெக்ஸ் முன்னால வந்து அரேல வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கான லாஜிக் எழுதுவோம். ஒரு வைல் லூப் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு போஸ்டோட லென்த் வந்து நம்ஸ் டாட் லென்த். நம்ம அரேவோட லென்த்தும் போஸோட கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு தான் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி அடுத்து கோட் பண்ணணும். நம்ஸ் போஸ்ட் வந்து ஈக்குவல் டு 0. ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு கம்ப்ளீட்டா. இந்த அரேல வந்து ஜீரோல வந்து ஜீரோ இண்டெக்ஸ்ல வந்து 0 இருக்கா, எனக்கு அங்கதான் 1 ஸ்டார்ட் ஆகணும். அடுத்த 1 இருக்கிற இடத்துல 5 ஸ்டார்ட் ஆகணும். அப்படி எனக்கு வரணும். ஸோ ஓகே. ஸோ ஓகே, இப்போ நான் கோடை பிரிண்ட் பண்றேன். அவுட்புட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட கோட் லாஜிக் ஒர்க் ஆகி கரெக்டாக வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் மட்டும் அரேல பிரிண்ட் ஆயிருக்கு. 1 5 4 12 0 0 0 மொத்தம் 7 வேல்யூ கொடுத்துருக்கோம். 7 வேல்யூமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. 0 கரெக்டாக கடைசி கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் கூட உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி கூட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
மெத்தட் வந்து இங்க நார்மலா எழுதுறது தான். அரே ஒண்ணு டிக்ளேர் பண்றோம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்றதுனால மெத்தட் நேம கால் பண்ணி நம்ஸ்ன்ற வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டு, இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லேன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த அரேஸோட அந்த பேக்கேஜ்ன்ற கான்செப்ட்லாம் தெரிஞ்சுச்சு. லைக் இந்த டூ ஸ்ட்ரிங்ன்றத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் இந்த அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா லூப் யூஸ் பண்ணி டிராவர்ஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுவோம் நார்மலா. பட் ஆனா இந்த அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்ல வந்து நார்மலா நம்மளோட அரேல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் டைரக்டா. இதுக்காக லூப் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் மறுபடியும் டிராவர்ஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் நமக்கு தேவையில்லை. இனிமே ஈஸியா பிரிண்ட் பண்றது தான் இந்த அரே ஸ்டார்ட் டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம கோர் லாஜிக் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு மெத்தட் எழுதுறேன். என்னோட இன்ட் நம்ஸ்ன்ற அரேல தான் யூஸ் பண்றேன். நான் பொசிஷன் ஒரு வேரியபிள் கிளிக் பண்றேன். அதுலதான் வந்து ஜீரோ இல்லாத எலமெண்ட் எல்லாம் எனக்கு ஸ்டோர் ஆகணும். லூப்ல வந்து நான் டிராவர்ஸ் பண்ணிட்டு ஜீரோவா இல்லாத வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஐல ஸ்டோர் பண்ணு. அப்படி ஐல ஸ்டோர் பண்ண எல்லா வேல்யூமே வந்து நம்ஸ் பொசிஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு. அடுத்த பொசிஷனை வந்து எனக்கு வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வேல்யூ வந்து லூப் ரன் ஆகும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் எனக்கு 1, அடுத்து எனக்கு 5, அடுத்து எனக்கு 4, அடுத்து எனக்கு 12. இதுல எந்த சேஞ்சஸும் மாறாம கரெக்டா எனக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆயிட்டு இப்போ நான் பொசிஷனுக்கு வந்து ஒரு ஒரு லாஜிக் எழுதுறேன். லைக் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு வைல் லூப்ல வந்து பொசிஷனோட வேல்யூ வந்து நம்ஸ்டார்ட் லென்த் வேல்யூவோட வந்து கம்மியா இருக்குன்னா நம்ஸ்ல வந்து பொசிஷன் வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்றேன். பொசிஷன் பிளஸ் பிளஸ் ஒவ்வொன்றா வந்து ஆட் ஆயிட்டே வரணும். இவ்வளவுதாங்க கம்ப்ளீட் லாஜிக். இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா O ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1. ஒரே ஒரு லூப் யூஸ் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்றோம். ஸோ அதனால நமக்கு வந்து O ஆஃப் nலேயே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி முடியுது. இன்டர்வியூக்கு ஒரு நல்ல பெட்டரான அப்ரோச். ஸோ கோட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோடிங் படிக்கிறவங்களுக்குலாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குலாம் வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்பு வரை நான் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கூட. பாய்.